ஹாப்பி கேரின் வணக்கம். இன்னைக்கு நம்ம தக்காளி அடை தோசை எப்படி பண்ணலாம் சூப்பரானு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, மிளகாய் வத்தல், சீரகம், உப்பு, பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல மிக்சி ஜாரில் சீரகம், மிளகாய் வத்தல், உப்பு போட்டு நல்லா முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசி, பருப்பை, மிளகாய் வத்தல், உப்பு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, சீரகம் அதுக்கு மேலே சேர்த்து அதோட அரிஞ்சு வச்சிருக்க அந்த 4-5 தக்காளி அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்ல ஒரு லைட் ரவை கன்சிஸ்டன்சிலையும் இந்த தக்காளியெல்லாம் நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. பெருங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை காய வச்சுட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா இந்த தோசையை அடை தோசையை தோசைக்கல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ நமக்கு மிளகாய் வத்தல் இருக்கா, அப்புறம் பருப்பு சேர்த்திருக்கோம், அரிசி சேர்த்திருக்கோமா, கருவேப்பிலை, சீரகம் சேர்த்திருக்கோமா, ஸோ தக்காளியில் புளிப்பு இருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லா சுவையும் சேர்ந்து செம்ம சூப்பராக டேஸ்டியாக சீரகமோட வாசம், பெருங்காயோட வாசம், தக்காளியோட ஒரு புளிப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அடை தோசை. இதை வந்து நீங்கள் திக்காகவும் ஊற்றிக்கலாம், லேசாகவும் ஊற்றிக்கலாம். நடுவில் இந்த மாதிரி அந்த தோசை கரண்டியிலே நீங்கள் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூப்பராக சுட்டு எடுத்து இதில் நீங்கள் சக்கரை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உரப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் அதோடு இருக்கு இல்லைங்களா. ஸோ சக்கரை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. அரிசி, பருப்பு, அப்புறம் தக்காளி, வெஜிடபிள், காரத்துக்கு மிளகாய் வத்தல், இந்த மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாக ஆரோக்கியமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை 2 அடை சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.